So hi guys, last video வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாசிபிள் வேஸ்ல எப்படியெல்லாம் பவர் BI யூஸ் பண்ணலாம்ன்றத நம்ம பார்த்துருந்தோம். இது மொபைல் வெர்ஷனில் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் வெர்ஷன் அண்ட் வெப்சைட் வெர்ஷனில் யூஸ் பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்படி அந்த டேட்டாவை எப்படியெல்லாம் வந்து பவர் BIல இம்போர்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டேட்டா வந்து நீங்கள் பேசிக்காக டேட்டான்னு எடுத்தாலே அது என்ன ஃபார்மெட்டில் வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸல் ஷீட்டில் கூட ஒரு ஃபார்மெட்டில் இருக்கலாம், ஒரு CSV ஃபைல். CSVனா என்னன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ டேட்டாஸ் எல்லாமே வந்து ஒரு கமா செப்பரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த வேல்யூஸில் இருக்கலாம். ஈவன் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கூட இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் கூட அந்த டேட்டாஸ் இருக்கலாம். டேட்டா எந்த ஃபார்மெட்டில் இருக்கும், பட் எந்த ஃபார்மெட்டில் இருந்தாலுமே பவர் BIல இம்போர்ட் பண்ண முடியும். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த ஃபைல்ஸ். நம்ம டேட்டா பேசஸை கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வந்து பவர் BIல கனெக்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஒரு MySQL டேட்டா பேஸை வந்து பவர் BIல கனெக்ட் பண்ணலாம், ஒரு SQL சர்வர் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலாம், Azure கனெக்ட் பண்ணலாம், AWS கனெக்ட் பண்ணலாம், அண்ட் பீட்டா வெர்ஷன் கனெக்ட் பண்ணலாம். ஈவன் GitHubல அந்த ஃபைல் இருந்தால் கூட அந்த GitHub லிங்கை கூட நம்மளால வந்து பவர் BIயோட கனெக்ட் பண்ணி எடுக்க முடியும். இன்னும் கூட மல்டிபிள் வேஸில் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஒரு லைக் அரௌண்ட் 50 to 70 ways ஆஃப் ஃபார்மேட்டில் வந்து நம்ம டேட்டாஸை உள்ள இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேட்டாஸ் இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த டேட்டாவை எப்படி கெட் பண்ணலாம், எப்படி விஷுவலைஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். பை.